12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வாராக திகழ்பவர் ஆண்டாள் நாச்சியார். அவர் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார். இவர் இயற்றிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் எண்ணற்ற இலக்கியங்கள் தோன்றினாலும் தனித்தன்மை மிக்கதாய் மதிக்கப்படுகிறது. கண்ணன் மீதான காதல் உணர்வை இலக்கிய சுவையோடு பாடிய பெருமை நாச்சியாரையே சேரும். இத்திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபிகையாக நினைத்து கொண்டு பாடப்பெற்ற பாடல்களின் தொகுப்பே ஆகும். அத்தகைய சிறப்புமிக்க திருப்பாவை பாடல்களை ஒவ்வொரு பாடலாக பாடலின் பொருளோடு மகிமையான இந்த மார்கழி மாதம் முழுவதும் காணலாம். திருப்பாவை பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளம் மிக்க சிறுமிகளை, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இப்பாடலின் பொருள்: ஆண்டாள் நாச்சியார் மாதங்களில் நான் மார்கழி என்று திருவாய் மொழிந்தருளிய திருமாலின் அம்சமான கண்ணபிரானை மார்கழி திருநாள் அன்று காண அனைவரையும் அழைப்பதாக அமைந்துள்ளது. தொடர்ந்து திருப்பாவை பாடல்களையும் பாடல்களின் பொருளையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.